பூர்வ சரித்திரத்துல கிருஷ்ணிந்தாகாண்ட சரித்திரம். அனுத்ருதிகளான வீராள் சமுத்திர தீரம் வந்து 100 யோஜன தூரம் லங்கையை தாண்ட யாரால முடியும் என்று யோசிக்கும் பொழுது ஒருவராலையும் முடியாமல் இருக்கிற காலத்துல ஹனுமாரை உற்சாகப்படுத்தி அவருடைய வீரியம் அவருக்கே தெரியாதா? அப்படி அவருக்கு ஒரு வரன் இருக்கு. அவர் வீரியம் அவருக்கு தெரியாம இருக்கணும்னு. அப்படி இல்லைன்னா சாத்தியப்படாதுன்னு. இப்ப யானைக்கு இருக்கிற பலம் தெரிஞ்சது யானா நம்ம எல்லாம் ஒருமுறை விடுவோம். இப்ப ஒரு யானை வந்தா இத்தனை பேரும் வந்து விட மாட்டோம். யானையை நாமெல்லாம் வந்து போறதுக்கு யானையே தேவையில்லைன்னு ஒரு பெரிச்சாலி குறுக்க விழுந்து ஓடினா போறோம். நம்ம பெரிய கஜம் வந்தது ஏன்னா பயப்படுவோம். அதுக்கு என்னமா இருக்குன்னா நம்ம எல்லாம் வேண்டா பல மாதிரி தோணுவான் யானைக்கு. அப்படி பகவான் ஒரு அமைப்பை வச்சிருக்கான். அவன் சர்வஜகத் பிதாவோ இல்லையோ, அவன் எப்படி எப்படி ஆறாறு எப்படி எப்படி வைக்கணுமோ அப்படி எப்படி வச்சுதான் இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான இந்த லங்கா நகரத்துக்கு போக ஒருவராலையும் முடியாத காலத்துல ஹனுமார உற்சாகப்படுத்தினதே அவர் ஆயிரக்கணக்கான யோஜனை போவேனே, இது என்ன 100 யோஜனை தூரம் பிரமாதம் அப்படி சொல்லிவிட்டார். ஒரு தடவை மனசுனால போயிட்டு வந்தாலும் அதனாலதான் இந்த மனோஜவம் மாருத துல்லிய வேகம்னு சொல்றோமே. இந்த ஸ்லோகமே மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மனோஜவம் முதல்ல மனோவேகம்